வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, ஜூலை மாதம் கன்னிராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே உங்க ராசிநாதன் புதன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து கடக ராசியில சுக்கியோர்னோட சேர்க்கப்பட்டிருப்பாரு. எப்பவுமே கன்னிராசிக்காரங்கள் பேச்சு திறமையில் அளவுக்கு அதிகமா இருக்கும். எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை. கழுவரும் இல்லை நழுவரும் இல்லை. அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை வந்தா அது ஜாலியாவே அவங்க வந்து நகைச்சுவையாவே பேசி அவங்களுக்கு சமாளிப்பாங்க. தெளிவான சிந்தனைகள், தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு உருவாகும். கிட்டத்தட்ட இந்த 2-3 மாதத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா குழப்பங்கள். நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நம்பி போனீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியில கேது பகவான் உட்கார்ந்துருக்காங்க. கேது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்பம். நம்ம என்னதான் நல்லது பண்ண போனாலும் பாம்பு என்ன பண்ணுங்க, விஷத்தை கக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது நல்லதா நடக்கும். ஆனா அதுவே உங்களுக்கு நீங்க எடுத்து பண்ணும் பொழுது அது தடங்களா மாறும். நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா மாறும். சில பேர்த்துக்கு வந்து பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒரு 5 பேர்த்து கூட போயிருப்பாங்க, மற்றவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க தப்பிச்சுக்கோங்க, நம்ம மாட்டிக்குவோம். அதான் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வேலை நல்லதமா கத்துக்குவாங்க, உங்ககிட்ட நல்லதமா பழகிக்குவாங்க, பின்னாடி போய் உங்களை பத்தி குறை சொல்லிட்டு போவாங்க. இது மாதிரி சூழ்நிலையில எல்லாம் உங்களுக்கு உருவாயிருக்கும். அதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களுக்கு நிரந்தர தீர்வு காமிக்கிறதுக்கான வாய்ப்புகளா தான் இந்த மாதிரி இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு கும்பராசியில. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவானும், 8ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், 9ஆம் இடத்துல குரு பார்வை. உங்க ராசி வந்து குரு பாக்குறாரு. இப்ப குரு பாக்குறதுனாலையும் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனாலையும் உங்க ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைமா தான் இந்த டைம் இருக்கும்போது, இந்த டயத்துல நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு வந்து முழுமையா ஒத்துழைப்பு கிடைக்கும். வீட்டுல நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும். ஒரு தொழில் ஆரம்பிச்சு இருக்கீங்க, தொழில் ஆரம்பிச்சுட்டு ஏன்டா ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளை வச்சு ஒரு முழு திறனா, முழு ஈடுபாடா, ஒரு முன்னேற்றமா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் ஜூலை மாதம் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம வந்து வெளியூர் போயோ இல்லை வெளிநாட்டுல போய் நம்ம ஒரு கௌரவமா வாழணும், அங்க சம்பாரிச்சுட்டு வந்து நம்ம சொந்த ஊர்ல வந்து நம்ம வந்து ஒரு சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வாங்கணும் நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து இது கோல்டன் பீரியடு கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச வாழ்க்கையும் சரி இல்லை நினைச்ச தொழிலும் சரி எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவா நடந்திருக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கும். ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அது எதிர்பாராத விதமா உங்களுக்கு நெகட்டிவா நடந்திருக்கும். இது நம்ம அவசரப்பட்டு இங்க வெளியூர் வந்துட்டோமே, வெளிநாடு வந்துட்டோமே, நம்ம நினைச்ச தொழில் இது கிடையாது, நம்ம திரும்பி நம்ம போகக்கூடாது, சரி இருக்கிற வேலை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த டயத்துல அதுக்கான வழிகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். உங்களுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை வந்து ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவு இந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பேங்க் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கும், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட அந்த வகையில் இருக்கிறவங்களுக்கும், டீச்சர் சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல இடமாற்றங்கள் வரலாம். நல்லா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். இதெல்லாமே நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். பட் அதே மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த முழங்கால் சம்மந்தப்பட்டது, கால் பாத எரிச்சல், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்திருக்கலாம். பட் வந்தாலுமே கூட அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு காரணம் வந்து சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை, உடல் உபாதைகள் வந்தாலும் அது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்கு. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கல்யாணம் நடக்குமா, திருமண யோகம் கைகூடி வருமா, நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா லவ் மேரேஜ் கன்னிராசி பொறுத்தளவு விருப்பப்படி தான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும். சில பேர்த்துக்கு நடக்கும்.
நிறைய பேர் மேரேஜ் பண்ணியுமே நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. நிறைய பேர் கல்யாணமே நடந்திருக்காது. இவர் போய் ஒரு பொண்ணை பத்துல பையன் பார்த்தாலும் அவங்களுடைய ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு வேற பக்கத்துல கல்யாணம் நடந்துடும். வீட்டுல திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டுல வேற ஏதாவது ஒரு கையில பிரச்சனை வரும். அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமண யோகம் கைக்குடி வரக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்க போகாத கோயிலும் இல்லை, பார்க்காத ஜோசியரும் இல்லை, வேண்டாத கடவுளும் இல்லை, பார்க்காத மருத்துவரும் இல்லை. இது எல்லாமே பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்சனால சனி பகவான் உங்களுக்கு நல்ல வகையில கண்டிப்பா பண்ணுவார். குரு பார்வைப்பட்டாவே கோடி நன்மைகள் நம்ம சொல்லணும். அது இல்லாமல் குரு உங்களுக்கு பார்வை இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து பெரிய பாதிப்புகள் இல்லை. இந்த வாய்ப்புகளை நீங்க முழுமையாக நீங்க பயன்படுத்திக்கணும். வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பழைய வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கணும், இல்லை கடன் கட்டணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கணும். நிறைய பேர் வீடு கட்டிட்டு ஏன்டா வீடு கட்டணும் இப்போ லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, லோன் கிடைச்சிருக்காது, இந்த மேஸ்திரி வராமல் இருப்பாங்க, இல்லை வந்து வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கலாம்னு சொன்னீங்கன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கும். அது எல்லாம் விபத்துகள் ஆயிருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல அங்கீகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும். திடீர் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள், விலகி போன சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த வாய்ப்புகள் அமைய போகுது. அதனால இது நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. தாய் வகையிலா இருக்கட்டும், தந்தை வகையில இருக்கட்டும், இல்லை பூர்வீக வகையிலா இருக்கட்டும், பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்கு உங்க ராசிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா குரு நல்லபடியா இருக்கிறதுனால உங்க ராசிநாதன் சுபகிரகங்களோட கூடி இருக்கிறதுனால லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி ஒருத்தரை நம்பி நீங்க கொடுத்துருப்பீங்க, அவங்க உங்களையே ஏமாத்திருப்பாங்க. கடன் வாங்கின இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜாமீன் எழுத்து நீங்க போட்டிருப்பீங்க, அவங்க தப்பிச்சுக்க இருப்பாங்க, நீங்க மாட்டி இருப்பீங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிரந்தர தீர்வா உங்களுக்கு அமைய போகுது. அதனால இந்த வாய்ப்புகளை நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. ரெண்டாவது மாணவ செல்வங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. யாராவது வந்து தொழிலுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, இல்லை அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்து அடுத்த கடத்துக்கு நோக்கி போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது சகோதர வகையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்ல முழு சப்போர்ட்டுங்கிறது இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உறவு முறைகள்னால பல பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், பல தடங்கள் கொடுத்துருக்கும், கருத்து வேறுபாடுகள் கொடுத்துருக்கும். அது எல்லாமே விலக போகுது. விலகி நல்ல முன்னேற்றங்களாக இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் இருக்கு. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் நிறைந்த மாதமாக தான் இருக்க போகுது. அது நீங்க முழுமையாக நீங்க பயன்படுத்திக்கோங்க. நம்ம என்னதான் கிரகணங்களுக்கு கோச்சாரம் பற்றி நம்ம பார்த்தாலும் கூட ஒரு 20% 30% இது ஒத்து வருங்க. மீது ஒரு 70% வந்து நம்ம கிரகநிலையில் கோச்சாரம் நம்ம ஜாதகப்படி நம்ம மெயினாக பார்த்துக்கணும். நம்ம ஜாதகத்துல யோக பலன் இருக்கா, நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜாதகத்தை நீங்க முடியுமா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். நீங்க நினைச்ச மாதிரியும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.